நண்பர்களுக்கு வணக்கம். ஸோ கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அது எப்படின்னா, என்னடா இன்னைக்கு காலையிலேருந்தே இந்த அழுகிறீங்களே அப்படின்ற மாதிரி காலையிலேருந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃபேன்ஸ், அதாவது விஜய் ஃபேன்ஸே வந்து கோட்டுடைய ரிலீஸ் டேட்டை பார்த்து கிட்டத்தட்ட மனம் கலங்கி போயிருக்கிறாங்க. நம்ம பல நாளாக சொல்லிக்கிட்டு இருந்தோம், ஒரு ஹாலிடே ரிலீஸ்ன்னு தான் இவர் இவ்வளோ கலெக்ட் பண்ணிட்டு இருக்காரு, இல்லைனா ஒரு படத்துக்கு கலெக்ஷனும் கிடையாது, அந்த பசங்களுக்கு ஓப்பனிங் கொடுக்க தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்போம். இப்போ அதே மாதிரி வேறு வழியே இல்லாமல் செப்டம்பர் 5 அதுவும் விநாயகர் சதுர்த்தியை கணக்கு பண்ணி தான் படம் வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்றது உறுதியாயிருச்சு. என்னென்னா, சரி வேட்டையன் கூட கண்டிப்பாக அவங்க கிளாஸுக்கு வருவாங்க அப்படின்னு நம்ம நினச்சோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, நீங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் அவர் எல்லாரையும் கிளாஸில் அடித்து உட்கார வச்சு வந்துட்டார். ஸோ அவர் ஜெயித்தவங்ககிட்ட தோற்றவங்க தான் வந்து என்ன சொல்கிறது, பெட்டு கேட்கணும். இதுதான் வந்து உலக வழக்கம். அப்போ நாங்கள் ஜெயிச்சிருக்கோம், நீங்கள் தான் வந்து எங்கிட்ட வந்து பெட்டு கேட்கணும். சரி, இந்த தடவை துணிச்சலாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட வந்துடுவார், வந்து விஜய் யாருன்னு காமிச்சுருவாருன்னு உண்மையிலே நானுமே நினச்சேன். பார்த்தா கண்டிப்பாக நம்ம ஒரு சைடில் இன்னொரு தடவை விசாரித்து ஆணித்தரமாக இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் நம்ம பதிவு பண்ணியிருந்தோம். செப்டம்பரில் தான் படத்தை நசுக்குவாங்கன்னு, அதே மாதிரி படத்தை வேறு வழியே இல்லாமல் செப்டம்பரில் நசுக்கியிருக்காங்க. ரொம்ப பாவமாக இருக்குது. ஏன்னா அக்டோபர் ஆட்டோமேட்டிக்காக வந்து அக்டோபரில் படம் ரிலீஸ் அப்படின்னு சொல்லி எப்போ வேட்டையினுடைய ரிலீஸ் டேட் அறிவிக்கிறாங்கன்னு தான் வெயிட் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. அறிவித்த உடனேயே பார்த்திங்க அப்படின்னா அதுக்கப்புறம் விடாமுயற்சி அப்டேட் வந்த உடனே இவங்க வந்து சரி, ஏற்கனவே புஷ்பா வேறு ஒரு அழுத்துது. ஸோ புஷ்பா ஆகஸ்ட்டில் ஒரு அழுத்துறதுனால புஷ்பாட்டை இவங்களால் முடியவே முடியாது. ஏற்கனவே நீங்கள் கேஜிஎஃப்ட்ட வாங்கின அடி உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் புஷ்பாட்டை சைலண்ட்டாக இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி புஷ்பாவும் இல்லாமல் இந்த சைடில் வேட்டையும் இல்லாமல் நடுவில் ஒரு மாதத்தை எடுத்து அதில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. எவன் போய் பார்க்க போகிறான்னு தெரில. ஏன்னா முதல்லேருந்து சொன்னது தான், ஹாலிடே ரிலீஸ் இல்லாமல் விஜய் படங்களால் கலெக்டே பண்ண முடியாது, தலைகீழனால விஜயால் முடியாது அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு. இப்போ இதில் ஒன்றும் இல்லை, சிம்பிளாக நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா போன வருஷமே, அதாவது வாரிசு துணிவு அந்த கிளாஸை பார்த்தாலே நமக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஏன்னா வாரிசு இப்போ தான் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு, அதாவது ஜனவரி மாதம் பொங்கலுக்கு நாங்கள் ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு அதுக்கு முந்தைய, அதாவது 2022 தீபாவளியிலே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க பொங்கல் ரிலீஸ் வாரிசுன்னு. அப்போ பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுதுன்னா நானும் துணிஞ்சு வரேன்னு துணிவு வந்துச்சு. இதுதான் துணிவு. அஜித்குமார் அவர்கள் அவங்க அனௌன்ஸ் பண்ணி அவங்க ரிலீஸ் பண்ணால் நமக்கு என்ன, ஏன்னா அவர் தனியாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா துணிவு வேறு போர்டு போட்டிருக்கோம். ஆனாலும் போயிட்டு போது அவங்க ரிலீஸ் பண்ண என்ன பெரிய இவங்களா அவங்க அப்படின்ட்டு சொல்லி அடித்தாங்க. 4ஆம் தேதி இதுதான் பொங்கல், இதுதான் டேட்டு அப்படின்னு சொல்லி நாங்களும் பொங்கலுக்கு தான் ரிலீஸ் பண்ணணும்னு இறக்குனாங்க. அது துணிவு. ஒருத்தன் இறக்குவான் அப்படின்னு தெரிஞ்சும் தைரியமாக நீ அதே தேதியை சொல்லி இறக்குனேன்னா நீ மாசு. அவங்க பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லி அக்டோபர் 2022 சொல்லிட்டானுங்க, அதாவது தீபாவளிக்கே சொல்லிட்டானுங்க. ஆனாலும் தேதியை சொல்லலை. ஏன்னா துணிவு எந்த தேதிக்கு வரப்போகுதுன்னு பார்த்துட்டு நம்ம அந்த தேதியை சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி இவங்க எதிர்பார்த்தது என்னென்னா, துணிவுக்கு 12ஆம் தேதி, அதாவது ஜனவரி 12ஆம் தேதி வியாழக்கிழமை வரும் அனௌன்ஸ் பண்ணிட்டு நம்ம ஒரு நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணி நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் வச்சுருந்தாங்க. பார்த்தா இவங்க எதிர்பார்த்ததுக்கு அப்படியே நேர்மாறாக அவங்களும் 11ஆம் தேதி ரிலீஸ் பண்ணிட்டானுங்க. ஜனவரி 11 ரிலீஸ் பண்ணோடனே ஜனவரி 10க்கு இவங்களால் போக முடியாது. 10 செவ்வாய்க்கிழமை நீங்கள் தேட்டரில் பெரிய கலெக்ஷன் எதிர்பார்க்க முடியாது. ஸோ அதனால் வேறு வழி இல்லாமல் துணிவும் வாரிசு வந்து இவங்களும் அதே தேதியில் விட்டு, ஏன்னா ஒரு நாள் தள்ளி போணுச்சுன்னா முடிஞ்சுது. ஸோ அதனால் ஒரே தேதியில் விட்டு அன்றையோட கலெக்ஷனே துணிவுக்கு தான் ஜாஸ்தி. இது விஜய்க்கும் தெரியும், உலகத்தில் சினிமாவை பற்றி தெரிஞ்சவங்க, சினிமா கலெக்ஷன்ஸை பற்றி தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்படியாக ஒரு சைடில் அப்போ அடி வாங்கினாங்க. அது போக நம்மகிட்ட அடி பார்த்தீங்கன்னா வசமாக வாங்கின அடி சந்திரமுகி. அதாவது பசங்க கூட மீம்லாம் போட்டேன், சந்திரமுகியில் வாங்கின அடி கண்ணு வந்து போகுமா இல்லையா அப்படின்ற மாதிரி மீம்லாம் போட்டிருந்தானுங்க. ஸோ அந்த மாதிரி சந்திரமுகியில் வாங்கின அடிக்கப்புறம் நம்ம பக்கத்தில் வரவே இல்லை. ஏறக்குறைய முத்து கூட விஷ்ணு வந்தது அப்போவுமே இருந்தே நம்ம கூட விட்ட எல்லா படமும் மண்ணை கவிச்சு விஜய்க்கு இதுதான் வந்து நம்ம கூட அவங்க கிளாஸ்ன்னு விட்டு வாங்கின வரலாறு. அது போக பெருசாக நீங்கள் தனுஷ்லாம் பார்த்தீங்கன்னா ரகரகமாக வாங்கியிருக்கிறாங்க. தனுஷ்லாம் பார்த்தீங்கன்னா பொல்லாதவன், அழகிய தமிழ் மகன், அது போக கைதி, அவர் பேர் நம்ம கார்த்திகிட்ட இப்படி கிளாஷ்ன்னு விட்டு விஜய் அவர் வந்து பெருசாக ஜெயிச்சாரா அப்படின்னு ஜெயிச்சதே இல்லை. ஒரு சில விஜய் படங்கள், அஜித் படங்கள் வரும்போது அஜித் படங்கள் தோல்வி படங்கள் கூட இவர் படம் வந்து கொஞ்சம் சுமாராக இருந்திருக்கும், அப்படி வேணால் வெற்றியாக இருக்கும். அஜித்தினுடைய வெற்றி படங்களுக்கு நடுவில்லாம் இவர் கிளாஸ் வரும்போது ஒன்றுமே ஆனதில்லை. இப்போ நீங்கள் ஃப்ரெண்ட்ஸு, தீனா பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸு என்ன தான் வந்து நல்ல காமெடி அதுன்னு இருந்தாலும் தீனா தான் அதிக கலெக்ஷன். அதை வந்து ஃப்ரெண்ட்ஸு ப்ரொடியூசர் சொர்க்கச்சித்திர அப்பச்சன் சொல்லி அவரே வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாரு. அவர் ஒரு இடத்துல சொல்கிறாரு, சொர்க்கச்சித்திர அப்பச்சன் ஒரு இடத்துல என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸும் தீனா ஒரே இடத்துல ரிலீஸ் ஆச்சு, விஜய் ஆஃபீஸுக்கு வந்து கிட்டத்தட்ட அழுதாரேன்ட்ட, தீனாவுக்கு தான் கூட்டமாக போகிறாங்க, நமக்கு கூட்டமே வரல, கலெக்ஷனே வரல அப்படின்னு சொல்லி
ஸ்வர்க சித்திர அப்பச்சண்டை வந்து விஜய் இப்போ எழுது அவரே இது பண்ணுறாரு. ஆக கிளாஸுக்கு விஜய் ரசிகர்கள் ஒப்பேறவே மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலிடேயில் வரணும். டயர் 3 டயர் 4 ஆக்டர்ஸ் அவங்க கூட கிளாஸுக்கு வந்தால் இவங்க ஜே 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 ஜேன்னு அதை வச்சு நான் தான் பெரிய கலெக்ஷன் காமிச்சிக்கிறாங்க. அதுக்கு அடித்து ஆப்படிச்சு உட்கார வச்சாச்சு. செப்டம்பர் 5ஆம் தேதி வந்து அது அந்த டைமில் அந்த குவார்டர்லி எக்ஸாம் மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கும். அந்த பசங்க ஃபேமிலி பார்க்க வரலாம் ஒன்றுமே கிடையாது விஜய் படம். அப்போ அப்படின்னு இருக்கும்போது ஒன்றுமே பண்ண முடியாது. பாவம் கோட்டு வந்ததும் தெரியாமல் போனதும் தெரியாமல் போகும்போது இதுதான் நடக்கும் நம்ம முதலே சொன்னது அப்படியே நடந்துச்சு. செப்டம்பர் ரிலீஸ் அந்த படம்னு ஓப்பன் பண்ணது டாட்டு தான். நீங்கள் முன்னாடி நானே அந்த நீங்கள் வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். கோட் ரிலீஸ் பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே ஜூன் பார்த்திங்க அப்படின்னா இந்தியன் 2 சங்கர் அவருடைய இந்தியன் 2 அதுவும் லைக்காக தான். அது லைக் அண்ட் ரெட் ஜெயண்ட் 2 பேரும் வைங்களேன். ஸோ அதுவும் வந்து ஜூன் ரிலீஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டாங்க. அக்டோபர் எப்போயுமே பார்த்திங்க அப்படின்னா விஜய் வந்து ஏறக்குறைய சுறா ஃப்ளாப்புக்கு அப்புறம் அவருடைய படங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பொங்கல், தீபாவளி இல்லை ஏதாவது ஒரு விஜயதசமி ஏதோ ஒன்று ஒரு ஃபெஸ்டிவலுக்கு தான் ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாரு. நம்ம பல நாளாக சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஃபெஸ்டிவலுக்கு ரிலீஸ் பண்ணலாம் அவரால் இவ்வளோ கலெக்ஷனும் பார்க்க முடியாது, இவ்வளோ நாள் அவர் படம் ஓடவும் ஓடாது நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம். இப்போ அவர் ஜூன் வராங்க அப்படின்றதுனால ஆல்மோஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு ஜூலை 31 கொண்டு போயிடலாமா அந்த புதன்கிழமை. அது போக ஜூன் ஜூலை வந்து கொஞ்சம் இந்த ஸ்கூல்ஸ்லாம் அப்போ தான் ஸ்டார்ட் ஆகி அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸியாக இருக்கிற டைம் ஆச்சே. அப்போது தீபாவளிக்கோ இல்லை விஜயதசமிக்கோ போயிடலாமான்னு இருந்தவங்களுக்கு தான் இப்போ பெரிய ஷாக்காக இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம் என்ன ஏதுன்றது தெரியாமல் ஏறக்குறைய அவங்க கையை பிசைஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா அடுத்தடுத்து ஜூனில் இந்தியன் 2 முடிச்சா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அக்டோபரில் உங்களுக்கு வந்து வேட்டையன் இருக்குது, அதுக்கப்புறம் விடாமுயற்சி இருக்குது. இதுக்கு நடுவில் அவங்க மாட்டிக்கிட்டு முடிச்சுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. இதுக்கு நடுவில் அவங்களுக்கு பெரிய வந்து முடிஞ்சால் செப்டம்பர் மாதம் விநாயகர் சதுர்த்திக்கு விடலாம். விநாயகர் சதுர்த்திலாம் வந்து நம்ம பெருசாக வந்து ஒரு படம் பார்த்து என்ஜாய் பண்ணுற ஒரு நாளாக அப்படின்னா இல்லை, அந்த ஒரு நாள் நம்ம கொண்டாடிட்டு அதோட முடிஞ்சிடும் அப்படின்றதுனால எந்த டைமில் கொண்டு போய் தள்ளலாம் அப்படின்ற மாதிரி தெரியாமல் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் டீம் வந்து முடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்றதான் வந்து இன்னொரு செய்தி. ஸோ இப்படி ஒரு சைடாக போயிட்டுருக்கு. இதில் பார்த்திங்க அப்படின்னா அவன் இப்போ விடாமுயற்சி வேட்டையன் பார்த்திங்க அப்படின்னா கிளியராக பார்த்திங்க அப்படின்னா சரஸ்வதி பூஜைக்கு வந்து நொறுக்க போகுது. ஒரு வேளை இப்போ இவர் பயந்துக்கிட்டதுனால இப்போ நமக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ், விஜய் பயந்ததுனால இப்போ லைக்கா ப்ரொடக்ஷன்ஸுக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா ஒரு வேளை விடாமுயற்சி ஷூட்டிங் கொஞ்சம் தள்ளி போய் போகணும்னு நினச்சாலும் தலைவரை தீபாவளிக்கு வர வச்சுருவாங்க. அதாவது வேட்டையன் தீபாவளிக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் விடாமுயற்சி கொஞ்சம் தள்ளி போய் அக்டோபர் கழிஞ்சு டிசம்பரில் எப்படி வந்தாலும் சரி இனிமேல் இவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு வைங்களேன். இப்போ அவர் வர்றதுனால ஒன்றும் மாறிட போகிறது இல்லை. இருந்தாலும் நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக எப்போனாலும் விட்டுக்கலாம்ல, நமக்கான அந்த லெவரேஜ் இருக்குல்ல, அடுத்தவங்க மைந்தால் அது நமக்கு நல்லது தானே அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. அது இல்லாமல் நீங்கள் அவர் விஜய் வந்து நமக்கு தெரியும் பயப்படுவார் வைப்பார் அப்படின்றதெல்லாம் இருக்கட்டுமே. அது இல்லாமல் நீங்கள் அந்த படமே கோட்டுன்ற படமே வந்து ஒரு காம்பன்சேஷன் படம் தான். இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு தோல்வி படம் அந்த பிகில அதுக்கப்புறம் அவங்க எப்படி ரெக்கவர் பண்ணி வந்தாங்க அப்படின்னா அர்ச்சனா கல்பாத்தி அந்த ஏஜிஎஸ் ப்ரொடக்ஷன்ஸ் எப்படி அதை ரெக்கவர் பண்ணி வந்தாங்க அப்படின்றத நம்ம பேசியிருக்கோம் முதல்லே. அவங்க பார்த்திங்க அப்படின்னா அந்த பிரதீப் ரங்கநாதன் கூட ஒரு படம் லவ் டுடே அதை வச்சு தான் மீண்டு வந்தாங்க. ஒரு ட்வீட்டில் அவங்க யார் அர்ச்சனா கல்பாத்தி வந்து 100 crores கலெக்ட் பண்ண ஹீரோஸினுடைய லிஸ்ட்டை போட்டிருக்காங்க. அதில் வந்து பிரதீப் ரங்கநாதனுடைய லவ் டுடே போடலைன்றதுனால அதை டேக் பண்ணி பிரதீப் ரங்கநாதன் பேர் இதில் நீங்கள் போடலை அப்படின்ற அளவுக்கு அந்த படம் அவங்களுக்கு லவ் டுடே கலெக்ட் பண்ணி கொடுத்து அதை வச்சு தான் அவங்க பவுன்ஸ் பேக் ஆகிறாங்க. ஸோ 2019 நடந்த சம்பவத்துலேருந்து அவங்க பவுன்ஸ் பேக் ஆனது லவ் டுடே வச்சு தான். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நாய்சேகர் இதை வச்சு தான் அவங்க மீண்டு வந்ததை தப்பிச்சது, அவங்களுடைய லாஸை ரெக்கவர் பண்ணது. ஸோ பிகில் பண்ண சம்பவம் அப்படியான சம்பவம். ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு ரைடு வந்தது அதெல்லாம் பெரிய பிரச்சனையாச்சு. ஏஜிஎஸ் ப்ரொடக்ஷன் அவங்களோட லொக்கேஷன்ஸ் எல்லா இடத்துலையும் ஏறக்குறைய அவங்க லொக்கேஷன் சேர்த்து அன்புச்செல்லி அவங்க எல்லா லொக்கேஷன் சேர்த்து ஒரு 40 இடத்த இப்போ ரைடு பண்ணாங்க. அதெல்லாம் நடந்துகிட்டு இருந்தது. அதுலேருந்து அவங்க மீண்டு வந்து லவ் டுடே விதியை வச்சு தான். அப்போ ஸோ அது போக இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கிற ரெக்கவர் பண்ணி கொடுக்குறதுக்கு ஒரு காம்பன்சேஷன் படம் தான் இந்த கோட்டு. அதை கொண்டு போய் இவங்க போட்டி போகிறான்னு அவங்களும் வந்து முட்டாள்தனமாக அந்த ஒரு முடிவு எடுக்க முடியாதுன்றதுல தெளிவாக இருந்திருக்காங்க. அதனால் தனி ரிலீஸ் எனக்கு வேணும், இல்லைனா நான் தப்பிக்க முடியாது அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி தனி ரிலீஸ் வாங்கியிருக்கிறாங்க. அவங்க சைடில் அவங்க பண்ணது ரைட்டு தான், நம்ம அதை தப்பு சொல்ல முடியாது. ஆனால் இப்போ நீங்கள் பாருங்கள், இது ஜூனில் பார்த்திங்க அப்படின்னா இந்தியன் வருது, அதுக்கப்புறம் அக்டோபர் நமக்கு வேட்டையன் வருது, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா விடாமுயற்சி வருது. வரிசையாக லைக்காக்கு இந்த வருஷம் வந்து ஒரு அதனால் என்ன சொல்கிறது கொல்ல தான் அப்படின்ற மாதிரி ஒரு லைக்காக ஒரு ஸ்திரமான வருஷமாக அமைஞ்சிருச்சு. ஸோ பார்ப்போம். இப்படி அதான் நேற்று போட்டுதான் அந்த வார்த்தையை சொல்லலாமா என்னன்னு கூட எனக்கு தெரியல. நீ இனிமேல் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இல்லைடா, இனிமேல் நீ கிரேட்டஸ்ட் ஓடுகாலி ஆஃப் ஆல் டைம் ஓடி போயிட்டே அப்படின்ற மாதிரி போட்டுதானுங்க. ஸோ கோட்டுக்கு இனிமேல் ஓடுகாலி அப்படின்ற மாதிரி ஆக்கிட்டானுங்க. பாவம் இப்படியான ஒரு கேவலப்பட்டு இனிமேல் அரசியலுக்கு வந்து இனிமேல் யாரை போய் சந்தித்து எப்படி மூஞ்ச காட்டுவானுன்னே தெரில. இதில் ஒரு துக்ககரமான சம்பவம் என்னென்னா, அந்த ஆந்திராவில் ஒரு பத்திரிகையில் எழுதியிருக்கானுங்க, அதாவது புஷ்பா 2 ரிலீஸுக்கு பயந்து ஓடிருச்சு கோட்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறானுங்க. இதெல்லாம் கேவலத்தின் உச்சம். இதெல்லாம் விஜய் ரசிகர்களும் உண்மையிலே கருத்தில் கொள்ளணும்.
தைரியம் துணிச்சல் திராணி எப்படி இருக்கணும் அப்படின்னா, நீ போட்டிக்கு வருவேன்னா நீ போட்டிக்கு இருக்குன்னு தெரிஞ்சும் துணிஞ்சு வரணும். அதுதான் துணிவு, அதுதான் அஜித் அவர்களுடைய தைரியம். அந்த மாதிரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு எண்ணற்ற விஷயங்களை சொல்லலாம். அவர் பாட்டுக்கு ரிலீஸ் பண்ணிவிட்டு ஒரு வருஷம் ரெண்டு இண்டஸ்ட்ரி ஹிட் கொடுத்ததெல்லாம் எவன் கொடுத்துருக்கான்? இந்தியாவிலே எவனும் கொடுத்ததில்ல. 95 பாஷா இண்டஸ்ட்ரி ஹிட், முத்து இண்டஸ்ட்ரி ஹிட், அதெல்லாம் அந்த முத்து கூட 4 படம் வந்தது. அப்போ இருக்கிற எல்லா நடிகர்கள் படம் வரும். ஆனால் படம் இண்டஸ்ட்ரி ஹிட்டு. அதேமாதிரி பாஷா கூட என்ன, அதேமாதிரி அவருடைய எல்லா படங்கள் கூடயும் 5 படம் 4 படம் 3 படம். ராமராஜன் அன்றைக்கி ஒரு இடத்துல சொல்கிறாரு, மொத்தமாக நான் ஏதோ ரஜினிகாந்த் அவர்களை முந்திட்டேன்னு சொல்கிறாங்க. என்னுடைய மொத்த என்ன சொல்கிறது படங்கள்லையுமே ஒரு படம் ஒரு ஏரியாவில் கலெக்ஷன் ஜாஸ்தி அப்படின்னு சொல்கிறாங்கன்னு அவருடைய படத்தை மென்ஷன் பண்ணி சொல்கிறாரு. அதுதான் வந்து உண்மை. யாருமே இது வரைக்கும் அவர் எந்த இடத்துலையுமே முந்தினதில்லை. எந்த கிளாஸுக்கும் அவர் பயந்து பின்னாடி போனதில்லை. அதுதான் உண்மை. அவருக்கு இடம் கொடுத்து வழி விட்டு நவுந்து போயிருக்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தர்பார் வந்தது. தர்பார் வந்து வர்றதுன்றதுனால தெலுங்கில் ஒரு 2 படங்கள், அதாவது அலா வைகுண்டபுரம்லோ சரிலேர் நீக்கி ஒரு 2 படம் வந்து ஒரு நாள் தள்ளி போச்சு. தர்பாருக்கு ஒரு நாள் முன்னாடி கொடுத்தாங்க. அதுதான் அவருடைய மார்க்கெட் வழி, அவருடைய ஸ்டாண்டு. அதனால் உங்கள் ரேஞ்சு தெரிஞ்சு விளையாடுங்கடா அப்படின்ற மாதிரி நீங்களே ஆகிட்டீங்க. இதுக்கப்புறமும் நீங்கள் வந்து வெளியில் வந்து தைரியமாக கம்பு சுற்றி திமுறா அலைஞ்சிங்க அப்படின்னா அடித்து உட்கார வச்சுருவாங்க தலைவர் ஃபேன்ஸும் தலை ஃபேன்ஸும். அதனால் பார்த்துக்கோங்க. இது ஒரு சைடில் போயிட்டு இருக்குது. ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா சூப்பர் ஸ்டார் அவர்கள் நம்ம தான் இதையும் பிரேக் பண்ணோம். 280 கோடி அவர் சேலரி வாங்க போகிறாரு 171க்குன்னு. இப்போ இல்லை 3 மாதத்துக்கு முன்னாடி, ஏற்கனவே 3 இல்லை 6 மாதத்துக்கு முன்னாடியே பிரேக் பண்ணோம். ரஜினிகாந்த் 250 கோடி வாங்க போறாரு. 171வது படத்துக்கு 280 கோடி வாங்குறாரு. 250 கிட்ட கொடுத்து போய் கொடுத்துருப்பான்டா ரஜினிக்கு 280. பார்த்துட்டு ஏதாவது நான் தான் சொல்கிறேன். இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அது உண்மை ஆயிடுச்சு. 280 கோடி அப்படின்னு சொல்லி இங்கே தினத்தந்தி தினகரன் இது சினிமா உலகம் அவங்கெல்லாம் எழுதலை. எங்கே எழுதுனாங்க அப்படின்னா வடநாட்டு பத்திரிகைகள் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. வடநாட்டு டிவிகளில் வர ஆரம்பிச்சிருச்சு. மீண்டும் அதிக சம்பளம் வாங்குகிற நடிகர்ன்ற லிஸ்ட்டில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்துட்டார். 280 கோடி, அதாவது தலைவர் 171க்கு தலைவர் வாங்க போகிற சம்பளம் 280 கோடின்னு ஊர்ஜிதமாயிருச்சு. அதுக்கப்புறம் அவங்க போடும்போது இந்த லிஸ்ட்டில் போடுறாங்க. அதுக்கப்புறம் ஹையஸ்ட் சேலரி டாக்டர் இன் இந்தியா யாருன்னு பார்த்தா ஷாருக் கான் அவர்கள் வராரு. அவர் 220 கோடி. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இது புல் படம் நடிக்கிற சல்மான் கான் அவர்கள், அவருக்கு 190 கோடி. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பிரபாஸ் வராரு 165 கோடி. அதுக்கப்புறம் அல்லு அர்ஜுன் வராரு 160 கோடின்னு வரிசையாக இப்படி அவங்க லிஸ்ட் போட்டு அதில் ஹையஸ்ட் கலெக்டர் நடிகர் அப்படின்னு சொல்லி மறுபடியும் தலைவர் டிக்ளேர் பண்ணிட்டாங்க. இதுதான் சொல்கிறேன். அதாவது நம்ம வளர்ச்சி, நம்மளை சம்மந்தப்பட்ட உண்மைகளை நம்மளை சுற்றி இருக்கிற நம்ம வைக்கிற ஆளுக பேசுகிறத விட எவனோ நமக்கு யாருன்னே தெரியாத பேசுகிறான் பாரு, அப்போ கிடைக்கும் பாரு ஒரு உண்மையான சந்தோஷம். அந்த சந்தோஷம் விஜய் ஃபேன்ஸ் மாதிரி லுச்சாக்களுக்கு கிடைக்கவே கிடையாது அப்படின்றது தான் உண்மை. மறுபடியும் பார்த்திங்கன்னா அதுலேயும் தோற்று உட்காந்துட்டானுங்க. சும்மா 200 250 300 நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். ரத்னகுமார் உங்கள் படத்தை இயக்குனவர் அவர் சொல்கிறார் 130 கோடின்னு. லியோ படத்துக்கு 130 கோடி வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாரு. 130 கோடியிலேருந்து எங்கடா 250 கோடிக்கு வந்துட்டீங்க, எப்படா வர முடியும், கணக்கே அடிக்கிறா அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா அதுதான் உண்மைன்னு ஆயிடுச்சு. இவங்க 200 வாங்கலை 250 கோடி வாங்கலை. இது ஒரு சைடில் நம்ம பேசிக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஆளுக்கு அங்கேருந்து நியூஸ் வருது, வடநாட்டிலேருந்து நியூஸ் வருது என்னன்னா 250 கோடி அடிச்சு தூக்கி போயிட்டாப்ல அப்படின்ற மாதிரி. ஸோ இப்படியான சம்பவங்கள் செஞ்சவர் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். 280 கோடின்றதெல்லாம் அவருக்கு கம்மி. ஏன்னா நீங்கள் என்ன சொல்கிறேன்னா அவருடைய தோல்வி சதவீதம் வந்து அன்றைக்கி அழகாக ஒரு இடத்துல ஒரு கால்குலேஷன் சொன்னாங்க. 12% தான் தோல்வி சதவீதம். இது வந்து ஜாக்கி சான் படங்களுடைய வந்து கம்மி அப்படின்றாங்க. ஜாக்கி சானுடைய தோல்வி படங்களுடைய ரேஷியோட நமக்கு வந்து ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏறக்குறைய 171 படத்தில் அவருடைய படம் வந்து கலெக்டே பண்ணாமல் அட்டர் ஃப்ளாப் அப்படின்றது 31 படங்கள் தான். 31 படங்கள் அப்படிங்கிறது நீங்கள் பர்சன்டேஜ் வைஸில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட இருந்தாலுமே அதுலேயுமே வந்து ரொம்ப கம்மி. அவருடைய தோல்வி அப்படின்றது ஒன்றுமே இல்லாத படங்கள் ரொம்ப கம்மி அப்படின்றாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 60-70 படம் வரதுக்கு முன்னாடி அதில் 35 படம் ஃபெயிலியராக தான் இருக்குது. 50% 60% இருக்காங்க. அவருடைய தோல்வி படங்கள் கம்மின்றதால எவ்வளவு சம்பாதிச்சு கொடுத்துருப்பாரு இந்த தமிழ் சினிமாவுக்கும் இந்த தமிழ்நாட்டுக்கும். அவருடைய வரி, அவருடைய டிக்கெட் கலெக்ஷன் வருமானம், அது இது இந்த பார்க்கிங் காஸ்ட், ஸ்நாக்ஸ், எத்தனை குடும்பங்கள் நேரடியாக வாழ்ந்திருக்கு, அதாவது நேரடி இல்லாமல் மறைமுகமாக எத்தனை குடும்பங்கள் வாழ்ந்திருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு எவ்வளோ கொடுத்தாலும் தகுன்ற மாதிரி தோணுது. அது இல்லாமல் இந்த வயசுலையும் இப்படி ஒருத்தர் பண்ணுறாரு அப்படின்றது தான் இங்கே பெரிய பேச்சாக வருது. நேற்று அவன் போட்டிருக்கும்போது போடுறான், இந்த சாதனையே பண்ணியிருக்கிறாங்க ஆனால் இந்த வயசில் யாரும் பண்ணதில்லை ஹாலிவுட்லேயே அப்படின்னு சொல்லி போடுறான். இதுதான் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் 280 கோடி 171க்கு வாங்குறாரு அப்படின்றது தான் இன்றைக்கி டாக் ஆஃப் த டவுனு.
இதை வந்து இதுவரைக்கும் எந்த நடிகனும் செய்யாத முதல் சம்பவத்தை பண்ணுறாரு. ஏறக்குறைய இதுக்கே அப்படின்னா ஜெயிலர் 2 வருது, அதுவும் சன் பிக்சர்ஸ் தான் வருது. ஜெயிலர் 2க்குள்ள 300-350க்கு போகும் அப்படின்றதா வந்து கோலிவுட்டின் அனுமானமாக இருக்குது. எப்படின்னு பார்ப்போம். 300 கோடி சம்பளம் வாங்கினா இங்கே 300 கோடி இங்கே யாருக்கும் ப்ரொடக்ஷனே இது வரைக்கும் பண்ணதில்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்கே உள்ள அடுத்த சூப்பர் ஸ்டார்னு கிளைம் பண்ணிட்டு இருக்க எந்த நடிகர்களுக்கும் 300 கோடியில் இன்னும் ஒரு படம் ப்ரொடியூஸ் ஆகலை. ஆனால் நம்மளால் 300 கோடி கலெக்ஷன் எல்லாம் தாண்டி 800 கோடி கலெக்ஷன் தாண்டி 1000க்குள்ளே போகிறாரு. ஆனால் 300 கோடி சம்பளமாக வாங்க போகிறார். இதுதான் ரஜினிகாந்த். ஸோ ரஜினிகாந்தினுடைய லெகசியை நம்ம பேசிக்கிட்டே போகலாம். இன்றைய சூடான இந்த ஒரு 2 விஷயங்களோட நம்ம முடிச்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.